கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை தீர்க்கதரிசிகள் அறிந்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் நெருப்பினால் உலகம் எங்கும் ஏற்பட்ட பாதிப்புகள். கடந்த நாட்டில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து நெருப்பினால் உண்டாகிற பயங்கரங்களை நம் தேசத்தில் நாம் பார்க்கிறோம். அநேக தொலைக்காட்சி செய்திகளிலே நாம் அதை கேள்விப்பட்டு வருகிறோம். அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட தீமையானது கட்டவிழ்க்கப்படுகிறது. இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல தேசங்களிலும் இப்படிப்பட்ட தீமையானது தீவிரமாய் கடந்து வருவதை நம்மால் உணர முடிகிறது. நாம் பார்ப்போமானால் இன்று அநேக இடங்களிலே இந்த நெருப்பினாலே பாதிப்புகள் அதிகமாய் காணப்பட்டாலும் உயிர் சேதங்கள் பல இடங்களில் குறைவாய் காணப்படுகிறது. ஆனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைவதை நம்மால் காண முடிகிறது. இதனால் அநேகர் தங்கள் தொழில், வேலை மற்றும் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக இந்திய தேசத்தில் இந்த நெருப்பின் பாதிப்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். அதுக்கு ஒரு காரணம் அதிகரிக்கிற வெப்பநிலை. பல்வேறு இடங்களில் உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்டில் நம்ம எல்லினோ லானினோ என்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்து நாம் அதற்காக செபித்தோம். அதிக உஷ்ணத்தின் நிமித்தமாய் பல இடங்களில் நெருப்பினால் உண்டாகிற பாதிப்புகள், திடீரென்று நெருப்புகள் பற்றி எறிவதும், காடுகளிலும் கட்டிடங்களிலும் இந்த பலமான தீமையானது பல இடங்களிலே கட்டவிழ்க்கப்படுவதை நம்மால் காண முடிகிறது. கடந்த நாட்களில் தெற்கு தில்லியில் இருக்கிற மால்வியா நகரில் ஒரு ஹோட்டல் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 வெளிநாட்டினரும் மொத்தமாக அதோடு சேர்த்து 21 பேரும் மரித்து போனார்கள். இன்னும் அதில் அநேகர் காயம் அடைந்ததை நாம் தொலைக்காட்சியிலே செய்தியிலே பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் மீண்டு வருவதற்குள்ளாகவே பீகாரில் ஒரு மருத்துவமனையில் 4 பேர் தீ விபத்திலே மரித்து போனார்கள். இந்த சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள், அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நோயாளிகள் அதில் காயமடைந்தார்கள். மீட்கப்பட்ட நோயாளிகள் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக, இதனால் பலியின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை குறித்து மிகுந்த அச்சம் பல இடத்திலே காணப்படுகிறது. மார்ச் 2026 இந்த வருடத்தில் 16ஆம் நாளில் இந்தியாவில் இருக்கிற ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள SCB என்ற மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை பிரிவில் இப்படிப்பட்ட தீமையானது கட்டவிழ்க்கப்பட்டு குறைந்தது 10 நோயாளிகள் மரித்து போனதை பார்க்கிறோம். மருத்துவமனைகளாய் பல இடங்களில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற வயதான யோசிச்சு பாருங்கள். அவங்க சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல இந்த நெருப்பு இந்த இடத்துல இந்த கட்டிடத்தை பிடித்து கொள்ளும் என்று யோசிச்சிருப்பாங்களா? அவர் நோய்க்கான காரியங்களை, நோய்க்கான அவர்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிற வேளையில், அதற்காக சிகிச்சை பெற்று வரும் வேளையில் இப்படிப்பட்ட தீமையானது கடந்து வரும்போது அவர்கள் பலர் தாங்கள் என்ன இருக்கிறோம் என்று அறியாதபடிக்கு அப்படியே தாங்கள் உறக்க நிலையில் அல்லது ஒருவேளை மயக்க நிலையில் அவர்கள் மரித்து போனதை நம்மால் பார்க்க முடியும். மே மாதம் 6ஆம் தேதி, இதே இந்த வருஷம் 2026 மே 6, தில்லியில் இருக்கிற கிழக்கு பகுதியில் உள்ள 4 மாடி குடியிருப்பில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு 9 பேர் பலியானார்கள். இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே வருஷம் 2026 பிப்ரவரி மாதத்தில் பார்ப்போமானால் சங்கரன் கோயில், தமிழ்நாட்டு சங்கரன் கோயில் நிலையத்துள்ள இந்தியன் வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டு வங்கியில் உள்ள பொருட்கள் இருந்து நாசமாகி போனது. அதே போல் ஜனவரி 6ஆம் தேதி 2026 கேரளா மாநிலத்தில் உள்ள திருச்சூர் ரயில் நிலையம் இருசக்கர வாகனம் எடுத்த இடத்துல இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு 500 வாகனங்கள் இருந்து சேதமாயின. அநேக இருசக்கர வாகனம் நிறுத்த இடத்த பார்ப்போமானால் பல இடங்களில் இந்த தீமையானது பற்றி எறிவதை நம்மால் உணர முடிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்ப்போமானால் நோய்டா நகரில் ஒரு பெரிய பயங்கர குடியிருப்பில் தீ விபத்து ஏற்படுது இந்த வருடத்தில். அதுவும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்தது. திரளான தீமைகள், நெருப்பினால் உண்டாகிற தீமைகள். அதே மாதிரி பாருங்கள், ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த வருஷம் 2026 மே மாதம் 34 திருக்காட்டுக்கோட்டை என்ற பகுதியில் உள்ள ஹுண்டாய் மோபிஸ் கார் உதிரிப்பாங்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு தேவனுடைய கிருபையினாலே அநேக ஊழியர்கள் அந்த இடத்துல வெளியேற்றப்பட்டார்கள். உயிர் சேதங்கள் ஏற்படாதபடிக்கு
தீயினால் பெரிய பாதிப்பு உண்டான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பாதிப்பு ஏற்பட்ட போதிலும் உயிர் சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். பள்ளிக்கரணை பகுதியில் ஜூன் 4ஆம் தேதி, இந்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி 2026 காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வாகனங்கள் மேலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அநேக வாகனங்கள் எரிந்து சாம்பலாயின. ஜூன் 6ஆம் தேதி, இது 4ஆம் தேதி, இதே வருஷத்தில் இந்த மாதம் 2026 ஜூன் 4 மணலி புதுநகர் பகுதியில் விச்சூர் பகுதியில் உள்ள தனியார் எண்ணெய் பொருட்கள் சேமிப்பு கிடங்களை பாய்லர் வெடித்து பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு, ஆனாலும் தெய்வாதீனமாக தேவனுடைய கிருபையினாலே அநேக நாளிலே காக்கப்பட்டார்கள். ஜூன் 5, 2026 சங்கராபுரம் தீ விபத்து ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். அது ஒரு குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து. அது அநேக பொருட்கள் சேதமடைந்ததை நம்மால் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் மாத்திரம் 4, 5, 6 தேதிகளில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி மியான்மர் நாட்டில் வெடிப்பொருள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்களில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து போனாங்க. ஜூன் 5ஆம் தேதி 2000 இந்த வருஷத்தில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா களுத்துறை மாவட்டத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 12 முதியவர்கள் பரிதாபம் உயிர்ந்ததை நம்மால் செய்தித்தாளில் வாசிக்க முடிந்தது, நாம் செய்திகளிலும் கேட்க முடிந்தது. மேலும் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். இது வெளிநாடுகளில். மே 8ஆம் தேதி ஈரான் தலைநகரில் இருக்கிற டெஹ்ரான் மாகாணத்தில் உள்ள ஒரு பகுதியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. கரும் புகை சூழ்ந்து கொண்டிருந்தது. இதனால் நிறைய பேர் மூச்சுதல் ஏற்பட்டு தீயின் கோரப்படியில் கிட்ட 11 பேர் மரித்து இறந்து போனார்கள். இதை நம்மால் பல இடங்களில் இந்த தீயினால் ஏற்பட்ட காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒன்று, வெப்பத்தினால் உண்டாகிற காரியங்கள், அதிக வெப்பம், அதிக உஷ்ணத்தினால அநேக இடங்களில் பாருங்கள், நம்ம கர்த்தர் நம்ம எவ்வளோ கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். பல இடங்களில் மருத்துவமனைகளில் இந்த தீமையால் ஏற்படுகிறது. நம்ம கடந்து போகும்போது பெரிய பெரிய தொழிற்சாலை ஏற்படுகிறது. நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாட்களில் நாம் அதற்காக ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இதை குறித்து கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்ப்போமானால், மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசியா வின்சென்ட் சிவகுமார் மூலியமாய் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நெருப்பால் உண்டாகிற பயங்கரத்தை குறித்து கடந்த நாட்டில் அநேக காரணம் பார்த்து வருகிறோம். இருந்தாலும் இதில் பல இடங்களில் இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் ஒன்றிணைந்து பார்க்கும்போது எப்போது எந்த மாதிரி தீமை வரும் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியல, நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் வேதம் ஒரு சின்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்ல, அது நெருப்பு எப்போ வரும்னு தெரியாது, நெருப்பில் எப்படிப்பட்ட தீமைகள் வரும்னு தெரியாது, அதில் எவ்வளோ பேர் மரித்து போவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அதில் காயமடைவாங்கன்னு தெரியாது. ஆனாலும் இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் தீர்க்கதரிசனை பார்த்து அறிந்து அதை பார்த்து ஜெபிப்போமானால், வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளும் இது ஜெபிக்கிற பிள்ளைகளும் காக்கப்படுவார் என்பதாய் வேதம் சொல்கிறது. அதில் நாம் இந்த தீர்க்கதரிசனை கர்த்தர் தான் பேசியிருக்கிறார். நான் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு படிக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த தீ விபத்து ஏற்படுகிற நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி தப்பித்து கொள்ளணும், தீமை எப்போ வரும்னு தெரியாது. நல்லா கவனித்து பாருங்கள். ஆஸ்பத்திரியில் போய் அவங்க படுத்திருக்கிறாங்க. அவர்களை திடீரென்று தீ பற்றி பிடித்து எங்கே ஒரு ஏசியில் ஃபயர் ஆகி, அல்லது ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபயர் ஆகி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜென்ரேட்டரில் ஃபயர் ஆகி, ஏதோ ஒன்று ஃபயர் ஆகி அவர்கள் அந்த தீ ஏற்பட்டு முழு கட்டிடம் அவர் எல்லாரும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட திடீரென்று பெரிய ஒரு தீபத்து ஏற்பட்டு அத்தனை பேரும் மரித்து போனதை பார்க்கிறோம். இப்படி ஒரு சமம் இருக்கும்போது அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி காக்கப்படுவார்கள், எப்படி நமக்கு தெரியாது எப்போ அந்த தீமை அவங்களுக்கு தெரிஞ்சவர்கள் தப்பித்து இருப்பார்கள். ஏன் அவர்கள் அது தப்பிக்கப்பட முடியாமல் போய்விட்டு அவங்களுக்கு தெரியல. அது மாத்திரம் அந்த நிலை சில நேரம் இரவு நிலை வரும்போது எங்கே யார் எப்படி போகணுன்னே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தீமை வருமானால் எப்படி தப்பித்துக் கொள்ள என்று நம் தீர்க்கதரிசனத்தை பார்த்து அறிந்து கொள்வோமானால் நாம் அதை தப்பித்துக் கொள்கிற வழியை நம்மால் அதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை படிக்கிறேன், அதை கேளுங்க. இது மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி சில வருடம் முன்பாக கர்த்தர் பேசின ஆனால் தொடர்ந்து அந்த காரியம் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கிறது. இதோ நகரங்களை தொட பற்றி எரியும், எண்ணெய் கிணறுகளை தொட பற்றி எரியும், அநேக இடங்களில் இப்படி நெருப்பு பத்து செய்திகளை கேள்விப்பட போகிறீர்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். சாயங்காலத்தில் எங்கள் சந்த கிராமம், இதோ சாயங்காலத்தில் நீங்கள் கண்ட பட்டணம் காலையிலே கருகி போகும். சாயங்காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, சாயங்காலம் அந்த பட்டணம் பார்த்து ரொம்ப சாயங்கால நேரத்தில் அப்போ தான் லைட் போட ஆரம்பித்து அந்த மங்கிய நேரத்தில் அப்படியே இரவு கரும் இருட்டுக்குள்ளே போகிற நிலை வரும்போது வெளிச்சமாக இருக்கும். அந்த பட்டணமே வெளிச்சத்தில் காணப்படும். அப்படி சாயங்காலத்தில் நம்ம பார்க்குற அந்த காரியங்கள், இதோ சாயங்காலத்திலே பார்க்குற அந்த பட்டணம் காலையில் பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லாமல் கருகி போகிறதை, இடம் தெரியாமல் போகிறதை
திரளான செய்திகளை நீங்கள் இன்னும் வரும் நாட்களே கேட்கப் போகிறீர்கள், படிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் இடத்துல தீர்க்கதரிசனமாய் பேசியிருக்கிறார். செயலில் கர்த்தர் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நெருப்பின் தூதனுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்து அநேக இடங்களிலே நெருப்பின் தூதர்கள் இறங்கி இப்படிப்பட்ட காரியங்களை, சங்கார தூதர்கள் நெருப்பின் தூள் இறங்கி பல இடங்களிலே தீமைகளை கட்டொழுக்கிற நாட்களிலே நாம் கடந்து வருகிறதை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த நெருப்பு கொள்ள அநேக இடங்களை அவர் தொடப்புகிறார்கள், அதுக்கு அதிகாரம் பெற்று வருகிறார்கள். அவர்கள் உள்ள சங்கார தூதனுக்கோ தீமைகளை கட்டவிழுகிற தூதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் போது, அனுமதி கொடுக்கப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுமதியும் ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்களுடைய தீமைகளை பார்ப்பதற்கு முன்பாக அல்லது தீமை வருவதற்கு முன்பாக இதற்கென்று கண்ணீர் வடிக்கிறவனும் கதறுகிறவனும் திறப்பில் நிற்கணும் எழும்பி ஜெபித்தால் கர்த்தர் அந்த தீமையை கர்த்தர் அதை மாற்றி போடுவார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இதற்கென்று கண்ணீர் வடிக்கிறவன் இல்லை, கதறவன் இல்லை, திறப்பில் இருக்கிறவன் இல்லை. அவர்கள் தேசங்களை புறப்பட்டு இப்படிப்பட்ட தீமைகள் ஒருவருக்கு முன்பாக எழும்பி அவர்கள் கதறில் எழும்ப வேண்டும், திறப்பில் எழும்ப வேண்டும். இதை கண்டு கண்ணீர் வடிகள் எழும்பி அவர்கள் கண்ணீரோடு உத்தரவாதம் பண்ணி செபித்தால் நான் இந்த தீமைகளை மாற்றி போடுவேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்டில் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவனே, இதோ உன்னுடைய கண்ணீர் சிந்தப்பட வேண்டும், உன் ஜெபம் எழுப்பப்பட வேண்டும். அப்போது நான் உன் சத்தத்தை கேட்டு இதோ இந்த தீமையின் நாட்களை குறைய பண்ணுவேன் என்று சேனையில் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். நெருப்பின் தூதனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பின் தூதன் தனக்கு நிறைவேற்ற கடந்து வரும்போது கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் முதலாவது திறப்பில் நிற்கவும் கதறவும் கண்ணீர் வடிக்கவும் கர்த்தர் அழைக்கிறார். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த தீமையான காரியங்கள், தீமையான நாட்கள் கர்த்தருடைய பிள்ளை நிமித்தமாய் குறைக்கப்பட்டு போகும். நம்ம இதை பார்த்து வருகிறோம். தீமை வரும்போது எங்கே பார்த்தாலும் நெருப்பு பற்ற வைக்கப்படுகிறது. திடீரென்று வாகனங்கள் பற்றி எறிகிறது, திடீரென்று பார்த்தால் கட்டடங்கள் பற்றி எறிகிறது, திடீரென்று பார்த்தால் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பற்றி எறிகிறது. இன்னும் ஒரு நாட்டில் நாம் யோசித்து பார்ப்போம். ஆனால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலையில் அனுப்புகிறோம், ஒரு பயத்தோடு ஒரு தத்தளிப்போடு, பயப்பட வேண்டியதில்லை. இதற்காய் கதறுகிறவன், திறப்பில் நிற்கிறவன், கண்ணீர் வடிக்கிற எழும்பிதன் உத்தரவாதத்தை உணர்ந்து கதறவும் கண்ணீர் வடிக்கும் திறப்பிற்கும் அவன் முற்படுவானால் கர்த்தர் தீமை வராதபடிக்கு தேசத்திலே அதை தடுத்து போடுவார். நாம் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். எப்படி செபிக்க போகிறோம்? ஆண்டவரில் இந்த நாட்களை தங்களுடைய சுய லாபத்துக்காய் தீமையான காரியங்களை கட்டொழுக்கிற கிரியை செய்கிற பொல்லாத மனிதர்கள் கிரைகள் முடக்கப்படவும், செயற்கையாக நெருப்பினால் தீமைகள் கொண்டு வரும்படி திரைமறையில் கிரீசிற பொல்லாத திட்டங்கள் இயேசுவை நாமலே முடக்கப்பட்டு போகணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பொல்லாத காரணங்களை பொல்லாத வழியில் திட்டமிடுற பொல்லாத கிரிகள் இயேசுவை நாமதில் அர்த்தமாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்கள் அதிகரிக்கிற இந்த வெப்பநிலையின் காரணமாக அநேக தேசங்கள், அநேக பட்டணங்கள், அநேக கிராமங்களில் நெருப்பினால் பயங்கர உயிர் சேதங்கள் ஏற்படாதபடிக்கு இந்த கால சூழலை மாற்ற நிமித்தமாய் எலினோ நானினோ மூலியமாக ஏற்படுற இந்த கால சூழலை மாற்றமாய் கந்தகத்தினாலும் புகையினாலும் நெருப்பினால் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் வந்துவிடாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நெருப்பினால் வேலை செய்கிற அநேகர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒப்பு கொடுத்தோம். ஒருவேளை அவங்க சமையல் செய்கிறதா இருக்கலாம், ஒரு பெரிய இடத்துல அவங்க கேட்ரிங் செய்யலாம் இருக்கலாம், பல இடங்களில் அவர்கள் பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யலாம். ஏதோ ஒரு நெருப்பு சம்பந்தமாக அல்லது கந்தக சம்பந்தமான ஏதோ ஒரு காரியத்தை தொழில் செய்கிற வேலை செய்கிற சின்ன சின்ன ஊழியர்கள், தொழிலாளிகள் தேவனுடைய கருத்தில் ஒப்பு நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எந்த ஒரு பாதிப்பு வராதபடி கர்த்தர் தூதரை கொண்டு பாதுகாத்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, பல இடங்களில் எதிர்பாராதமாய் இந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் மூலமாக பல இடங்களில் மின்சார கசிவு ஏற்பட்டு தொழில் கோளாறுனால ஒரு சின்ன இடத்துல ஒரு லைட்டாக ஒரு ஸ்பார்க் ஆகிடுச்சுன்னா உடனே எங்கே ஃபயர் ஆகுதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்டு நம்ம பல இடத்துல கேட்குறோம், வீட்டில் இருக்கிறவங்க தீப்பிடி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு. என்னென்னு கேட்டால் ஏசி ஒரு சின்ன ஃபால்ட்டு, அதில் திடீர்னு பற்றி எரிந்து பல கட்டடத்தில் அப்படியே முழுதுவாக இருந்தாங்க. அத்தனை பேருமே இரவில் தூங்கி கொண்டு மறித்து போயிட்டாங்க, காப்பாற்றவும் முடியவில்லைன்னு சொல்லி செய்தித்தாள் பல காரணம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தீமை வராதபடிக்கு இப்படிப்பட்ட பயங்களும் தடுக்கப்பட மின்சாரத்துறை கர்த்தரை கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஞானமாய் கிரியை செய்கிற அங்கே வேலை செய்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பவும், நெருப்பினால் திரளான மரணங்கள் ஏற்படாதபடிக்கு தேசத்தை சீர்குலைத்து அழுகையும் கூக்குறும் சத்தத்தை தேசத்தில் உண்டாக்கி தேவனுடைய பார்வையில் தேசத்தை ஒன்றும் நாள் போக வைக்கிற இந்த கிரியை எல்லாம் மாற்றப்பட தேசத்தின் ஜன விரோதமாய் அவர் வாழ்கிறோமாய் தீமை கட்டொழிக்க போராடுற பொல்லாத வினோரிமஸ் என்ற ஆவின் வல்லமையில் இயேசுவை நாமளே கட்டப்பட முடியாது ஒப்பு கொண்டு செபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, பலர் பல இடங்களில் தொழிற்சாலைகளில் வேலை செய்வார்கள். அவர் எந்த உயிரிழப்பு ஏற்படாதபடிக்கு பெரிய பெரிய தொழில்
வியாபார கேந்திரங்களில் எளிய ஜனங்கள் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சில சேஃப்டி செக்யூரிட்டி இருக்காது. ஆனாலும் ஆண்டோடைய பாதுகாப்பும் ஆண்டுடைய கர்மங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. அவருடைய வாழ்வாதாரங்களில் எந்த கொடர்கள் வராதபடிக்கு, நெருப்பினால் உயிர் சேதம் வராதபடிக்கு, எந்த பொருள் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு கரத்தில் நம்ம போட்டு செபிக்கிறோம். தேவன் ஒருவரே அடைக்கலம், தேவன் ஒருவரே பாதுகாப்பு, தேவன் ஒருவரே கேடகம், அவர் ஒரே துருகம் என்று வேதம் சொல்கிறது. அந்த துருகமான தேவன், அந்த கண்மலையான தேவன், அந்த கோட்டையான தேவனுடைய பாதத்தில் விழுந்து நம்ம கதறி ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். வாங்க நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நெருப்பினால் உண்டாகிற அநேக தீமைகளை குறித்து தெளிவாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. இதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் பட்டணத்தையும் எங்கள் தேசத்தையும் உடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முன்பு எப்போதும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நிறைய நெருப்புனால தீமைகள் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தேசங்கள் எங்கும் ஆண்டவரே அநேக மரணங்கள் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியா இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பன், நிறைய ஹோட்டல்ஸில் ஆண்டவரே அநேக உயிரிழப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே கர்த்தாவே. அவைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் இந்த தீயின் நிமித்தம், இந்த நெருப்பு நிமித்தம் வருகிற ஆண்டவரே தகப்பனே பாதிப்புகள் என் தேசத்தின் ஜனங்களை பாதித்து விடாதபடி ஆண்டவரே இன்றைக்கு அநேக தொழிற்சாலைகள் ஆண்டவரே அப்பா தீக்கரையாக்கி கொண்டாண்டுவரே அப்பா தகப்பனே அநேக பொருள் இழப்புகளும் ஆண்டவரே மரண ஓலங்களும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த தீமை மட்டுப்படுத்தப்படும்படி ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் பட்டணம் பாதுகாக்கப்படும்படி ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே சிறு பிள்ளைகளும் கூட இதுக்கு தற்போது இல்லை ஆண்டவரே. பள்ளிகளில் இப்படிப்பட்ட தீ விபத்துகள் ஆண்டவரே, கல்லூரிகளில் ஆண்டு இப்படிப்பட்ட தீ விபத்துகள் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டு இப்படிப்பட்ட மரண ஓலங்கள் ஆண்டவரே எங்கள் தேசம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உடைய கரத்தை நிழலினாலே ஆண்டவரே எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நீங்க பாதுகாக்காவிட்டால் யார் எங்கள் தேசத்தை பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நாட்கள் அநேக தீ விபத்துகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே சுவாமி. ஏசப்பா, செய்தித்தாள்களையும் ஏசப்பா நாங்கள் காண்கிற செய்திகளையும் ஆண்டவரே ஏசப்பா அநேக பொருள் சேதங்களை நாங்கள் பார்க்குறோம், அநேக உயிர் சேதங்களை பார்க்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அப்பா சிறு பிள்ளைகள் கூடுகிற பள்ளிகளை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பள்ளிகளை நீங்கள் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் ஐடி நிறுவனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, சிறு குறு தொழில் செய்கிற இடங்களை நீங்கள் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பட்டணத்தை சுற்றி ஆண்டவரே கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு தூதர்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் இனி நாங்கள் கேளாதபடிக்கு ஏசப்பா தீ விபத்து நிமித்தம் இன்னொரு பாதிப்பு நாங்கள் காணாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் பாதுகாக்கும்படியாய் தேவனே உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மிகப்பெரிய பாதுகாப்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இங்க ஜெபத்தை கேட்கிற தேவனே, எங்க விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிற தேவனே. ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து எங்க பட்டணத்தை பாதுகாக்கிற தேவனே, உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கர்த்தனை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த தீ நிமித்தம் ஆண்டவரே அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படும்படியான சூழல்கள் ஆண்டவரே, அநேகர் வேலை இழக்கும்படியான சூழல்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஆண்டு தகப்பனே தீமைகள் கட்டுப்படுத்தப்படும்படிக்காய் ஆண்டவரே அநேக ஆண்டு தீமையான மனிதர்கள் நிமித்தம் அல்லவோ ஆண்டு இப்படிப்பட்ட கோபாகினை தேசத்தின் மேலே பற்றி எறிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தூதர்களுக்கு கர்த்தர் நீங்கள் கட்டளையிடும்படிக்காய் ஆண்டவரே அப்பா இப்பொழுதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சங்கார தூதர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை அழித்து விடாதபடிக்கு ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீமையான மனிதர்கள் நிமித்தம் அல்லவோ எங்கள் தேசம் இப்படிப்பட்ட தீமையை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட தீ விபத்துகள் தேசம் எங்கும் பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்திற்கு ஆண்டவர் விலை போகிற ஜனங்கள் நிமித்தம், இதோ பாவத்துக்கு ஆண்டவர் அப்பா கதவை திறந்து கொடுக்கிற ஜனங்கள் நிமித்தம் அல்லவோ இப்படிப்பட்ட தீமைகள் தேசங்களில் பரவி கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, உடைய பாதத்தை நோக்கி கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, திரைமறைவில் செய்யப்படுகிற இப்படிப்பட்ட தீமைகளை கர்த்தர் நீங்க தடுத்து நிறுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ மின்சாரத்தினால ஆண்டவர் ஏற்படுகிற தீமைகள் ஆண்டவரே மாற்றப்படணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தகப்பனே அநேக தீமையான மனிதர்கள் நிமித்தம் செயற்கையாய் உண்டாக்குகிற இந்த தீமையை ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் நீங்க தடுத்து நிறுத்தும்படிக்காய் உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம் சகோதரர்கள் கூட இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம்.
கர்த்தாவே உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் கர்த்தாவே எவ்வளவு கர்த்தாவே நெருப்பினால தீமைகளை நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பொருள் சேதங்கள் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதிரி கர்த்தாவே தீமைகளை கொண்டு வரும்படிக்கு அநேக ஜனங்களை பாதிப்புல உண்டாக்கும்படிக்கு கர்த்தாவே போராடுகிற ஆண்டவரே பொல்லாத மனிதரோட திட்டங்கள் அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா திரை மறைவில் தங்கள் சுய லாபத்திற்காக கர்த்தாவே அநேக தீமையான காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவரே ஜனங்களை பாதிப்பு உண்டாக்கும் கர்த்தாவே போராடுகிற பொல்லாத மனிதர்கள் அவங்க இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய திட்டங்கள் வாய்க்காமே போகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய கிரியைகள் முடக்கப்படும்படியாய் கர்த்தாவே இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் சுய லாபத்திற்காக கர்த்தாவே மற்றவங்களுக்கு தீமைகளை கொண்டு வரும்படிக்கு போராடுகிற கர்த்தாவே இந்த பொல்லாத மனிதருடைய ஆலோசனைகள் அபத்தமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி இந்த மாதிரி ஒரு தீமைகள் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் காணப்படாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் வேலி அடிக்க முடியாகும். இந்த பொல்லாத மனிதருடைய திட்டங்கள் முடக்கப்பட்டு அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய வல்ல கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தீமைக்காக மனஸ்தாபப்படுகிறவன் எழும்பினால் நலமாக இருக்கும் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. இதற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன் எழும்பினால் நலமாக இருக்கும் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. இதற்காக இதோ தகப்பன் தன் கரங்களை ஏறெடுத்து வானத்திற்கு நேராய் ஆண்டவரே தகப்பனே இதோ தகப்பன் இதோ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவன் எழும்பினால் இதோ இந்த தீமையை நான் மட்டுப்படுத்தி போடுவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அப்பா அவருடைய சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீமைகளுக்காக ஆண்டவரே அப்பா தகப்பன் இப்படிப்பட்ட சேதங்களை உண்டாக்குகிற ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்களை நினைத்து ஆண்டவரே அப்பா உள்ளம் கதறி ஜெபிக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த வேளையில உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற தேவ ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தாங்கப்பா. இதன் நிமித்தம் தீமையை நான் மட்டுப்படுத்துவேன் என்று சொன்னீங்களப்பா. இதன் நிமித்தம் ஆண்டவரே இந்த தீமை வராதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டு தன் முழங்கால்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே தகப்பனை திருப்பி ஆண்டவர் முடக்கி ஜெபிக்கிற தேவ ஜனங்களை திரளாய் எழும்ப பண்ணும்படிக்காய் உடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த தீமையை நான் மட்டுப்படுத்துவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவர் உடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த தீமையை மட்டுப்படுத்தி போடுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் கதறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்களில் கண்ணீர் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே குற்றமில்லாத ரத்தம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் சிந்தப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த தீமையை ஆண்டு தகப்பனை தேசங்களை கொண்டு வரும்படிக்கு எழும்பி போராடுகிற சகல வல்லமைகள் இப்பொழுதே கட்டப்படும்படிக்காய் ஆண்டவரே தகப்ப இப்படி தீமைகளை கொண்டு வந்து ஆண்டு தேசங்களில் சேதங்களை கொண்டு வந்து பொருளாதார சேதங்களை கொண்டு வரும்படிக்கு எழும்பி போராடுகிற எல்லா வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரரோடு இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தீயினாலே பல தீமைகள் எங்கள் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. அப்பா உங்கள் பாதுகாப்பின் கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இதற்காக எழும்பினால் நலமாயிருக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அநேக ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அப்பா ஊழியர்கள் எழும்பட்டும். இதற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் திறப்பிலே நிற்கிறவர்கள் எழுந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. எழும்புவார்களாக ஆண்டவரே. நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இப்போதே ஆண்டவரே எங்கள் பட்டணத்தின் தீமையானது அது மட்டுப்படுத்தும்படியாய் ஆண்டவரே கைகளை ஏந்தி துறப்பிலே நின்று ஆண்டவரே ஜெபிக்கிறவன் ஆண்டவரே எழும்பி ஜெபிக்கவும் துறப்பிலே நிற்கவும் ஆண்டவரே தன் கண்ணீரை சிந்தி ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே ஜெபிக்கவும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் சபைகளில் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் ஊழியர்களுக்குள்ளே எழும்பட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்டு பாரப்பட்டு ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே எழும்பட்டும் ஆண்டவரே. என் தேசம் பாதுகாக்கப்படணுமே. தீயினாலே வருகிற தீமைகள் ஆண்டவரே அது மட்டுப்படுத்தப்படணுமே ஆண்டவரே. உங்க கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதாய் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அப்படி எழுப்பி தரப்போகிற கிருபைகளுக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட தீமைகள் இனி பெருகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த நெருப்பினால் ஏற்படுகிற ஆண்டவரே தகப்பனை தீமைகள் ஆண்டவர் எழும்பாதபடிக்கு தேசங்களில், மலைகளில், காடுகளில் ஆண்டவரே அநேக தீமைகள் இந்த தீயின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா அநேக ஜீவன்கள் பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனை திரள் கூட்ட ஜனங்கள் எழும்பி இதற்காக உத்தரவாதம் பண்ணி எழும்பி செபிக்கும்போது இந்த தீமையை மட்டுப்படுத்துவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் எழும்பி உடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடி ஆண்டவரே, என் தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தாங்க ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய காரியங்களுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபித்திருக்கிறோம். அதே போல் இன்னும் அதிகமான ஜனங்கள் இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்வாங்க. இதே போல் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆம்.